Hi guys, welcome back to my channel Learn Money 101. This is Makesh. Few weeks முன்னாடி ChatGPT பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ChatGPT யூஸ் பண்ணி எப்படி 16 lakhs ஏர்ன் பண்ண முடியும், அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதே மாதிரி அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ChatGPT எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் பர்சனலாக நிறைய பேர் மீட் பண்ணும்போதும் கூட அவங்களும் எங்கிட்ட கேட்குறது என்னென்னா, இந்த ChatGPT வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது வந்து ஃப்யூச்சரில் ஹியூமனை வந்து ரிப்ளேஸ் பண்ணிவிடுமா ஒர்க் ஃபோர்ஸில், அது மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ChatGPT பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதே பார்க்க போகிறோம். அதை டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து எப்படி அவங்கவுங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ChatGPT எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணலாம், அண்ட் ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு ChatGPT எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ChatGPT எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு எஸ்எம்இ மாதிரி ஒரு ஸ்மால் டீமை வச்சு ஒரு சின்ன பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த ChatGPT யூஸ் பண்ணி எப்படி அவங்க மணியை சேவ் பண்ணுறான் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மேபி கொஞ்சம் லாங்காக இருக்கலாம், ஏன்னா ஒரு பிகினருக்கு புரியுற மாதிரி இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ChatGPTனா என்னன்னே தெரியாது அப்படின்னாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ChatGPTயை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியாவாவது உங்களுக்கு கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்காட்டியும் ஒரு 50 to 60% நாலேஜ் அது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிடைக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ இதில் ChatGPT பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இன்னும் நம்ம வீடியோஸை பார்க்குற நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு வரீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். அதே மாதிரி ஆஸ் அ கிரியேட்டராக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும். ஓகே, நம்ம ChatGPT பற்றிய கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ChatGPTயை பற்றின ஒரு குவிஸ் வந்து நான் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோட எண்ட்லேயோ இல்லாட்டி என்னோட நெக்ஸ்ட் வீடியோலையோ இதுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் வித்வுட் வேஸ்டிங் டைம், கெட் இன் தி வீடியோ. ChatGPTனா என்ன அப்படின்றத பார்த்துலாம். இட்ஸ் அன் ஏஐ சாட்பாட். ஸோ ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அண்ட் இந்த சாட்பாட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் அப்படின்ற நியூரல் நெட்வொர்க்கில் பில்ட் பண்ணியிருக்காங்க. 2022 தான் லான்ச் பண்ணாங்க. அண்ட் வித்தின் 6 months ஆஃப் இட்ஸ் லான்ச் பார்த்தீங்கன்னா இந்த ChatGPTயோட யூசேஜும் அண்ட் இதோட பாப்புலாரிட்டியும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ChatGPT பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் உங்களுக்கு ஒரு சேட் மோடில் உங்களுக்கு ரிப்ளையை கொடுக்கும். அதனால தான் இதோட நேம் பார்த்தீங்கன்னா ChatGPT அப்படின்னு வச்சுருக்காங்க. இதை வந்து இன்னுமே சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும், ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு டெக்ஸ்ட் பண்ணி எப்படி நீங்கள் அவர்கிட்ட ஒரு ரிப்ளையோ இல்லை வந்து ஒரு சஜஷனையோ நீங்கள் வாங்குறீங்களோ அதே மாதிரி தான் இந்த ChatGPTயும் உங்களுக்கான சஜஷனையும் ரிப்ளையும் சேட் ஃபார்மேட்டில் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்லி இந்த லாஸ்ட் 6 months இந்த ChatGPT வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காங்க. யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் வி டோன்ட் நோ இது வந்து எப்படி அவங்க சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலில் கொண்டு போக போகிறாங்களா, இதுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் க்ரியேட் பண்ணி ஒரு யூசர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சு அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மந்த்லி இவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணணும் அப்படி சொல்ல போகிறாங்களான்னு தெரியல. பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த ChatGPTயோட ஃபங்க்ஷனாலிட்டிஸும் அதோட ப்ரொடக்டிவிட்டியும் கம்பேர் பண்ணும்போது இது மானிட்டைஸ் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த ChatGPTயை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக ஒரு கூகுளில் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஃபேஸ்புக், ஒரு வாட்ஸ்அப், இந்த மாதிரி ஒரு ஆப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ChatGPT யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நான் ஏர்லியராக சொன்ன மாதிரி இந்த ChatGPTயை 3 different category of people, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ப்ரொஃபஷ்னல், அதே மாதிரி ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ், ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க எப்படி யூஸ் பண்ணலாம், அவங்களுக்குலாம் இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கேட்டகரி. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த ChatGPT எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ChatGPT நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அவனோட வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போகணும். இது நீங்கள் வந்து டேரெக்டாக chat.openai.com அப்படின்னு டைப் பண்ணி கூட நீங்கள் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கூகுள் ஸ்க்ரீனில் ChatGPT லாகின் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ChatGPT லாகினோட
ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு கூகுள்லேயே கிடச்சிடும். ஸோ அந்த லிங்க்கை ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ChatGPTயோட ஒரு லாகின் பேஜுக்குள்ளே அது உங்களை கூட்டிகிட்டு போயிடும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி சைன்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் லாகின் கொடுத்து உள்ளே போகலாம். இதில் வந்து நீங்கள் செப்பரேட்டாக சைன்அப் பண்ண விரும்பலை அப்படின்னா நீங்கள் டிஃபால்ட்டாக உங்களோட ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை கூட யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாகவே லாகின் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் லாகினை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் சைன்அப் பண்ணலாம், இல்லாட்டி கூகுள் அக்கௌண்ட் மூலிமா லாகின் பண்ணிக்கலாம். நான் என்னோடய கூகுள் அக்கௌண்ட் மூலிமாவே லாகின் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஸ்க்ரீன்ஸ் வரும். நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து உள்ளே போயிடலாம். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா ChatGPTயோட ஹோம் பேஜ். இதில் வந்து உங்கள் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் நீங்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்றத போட்டிருப்பாங்க. அண்ட் இதோட கேப்பபிலிட்டிஸ்லாம் என்ன அப்படின்றத போட்டிருப்பாங்க. இது வந்து இதோட லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் எப்படி இந்த ChatGPT யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளோட கொஸ்டினை டைப் பண்ணணும். அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சப்ஜெக்ட் தான். அண்ட் இதில் வந்து நிறையவே ஹோம் எக்ஸசைசஸ் கொடுப்பாங்க. அந்த ஹோம் எக்ஸசைஸ்லாம் நம்ம தனியாக உட்காந்து பண்ணோன்னா நம்ம கிளாஸில் டீச்சர்ஸ் ஒர்க் அவுட் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்க எக்ஸசைஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெவியாக இருக்கும். இந்த ஒரு சுச்சுவேஷனில் ChatGPT நம்மளுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இப்போ ஒரு மேக்ஸ் ப்ராப்ளமை ChatGPT கிட்ட ட்ரை பண்ணி கொடுக்குறேன். இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது எனக்கு டீட்டெயிலாக சொல்லு அப்படின்றதையும் நான் டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ChatGPT ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி எனக்கு கொடுத்துருச்சு. அதை வந்து ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோட எனக்கு கொடுத்துருக்கு. ஸ்டூடெண்ட்டாக நான் இதை கோத்ரூ பண்ணும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் 70-80% இந்த ChatGPT எப்படி இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு, என்ன ஒரு மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத எனக்கு சிம்பிளாக புரியும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃப்யூச்சரில் வந்தது அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுன்ற ஒரு அப்ரோச்சும் எனக்கு தெரியும். அண்ட் இதில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் இங்கே டைப் பண்ணி கொடுத்தீங்க இல்லையா, அந்த டாப்பிக்கான ஒரு டயலாக் பாக்ஸ் தான் இது. ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போது கேட்ட ஒரு கொஷினுக்கான ஒரு டாப்பிக்கை அது ரைட் பண்ணி இந்த டாப்பிக்கில் நீங்கள் இந்த ChatGPT கிட்ட சேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அது லிஸ்ட் பண்ணியிருக்கு. இதை நீங்கள் ரீநேம் பண்ணுறதுனா ரீநேம் பண்ணிக்கலாம். நான் இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு செக்ஷன், சேட் செக்ஷன் அப்படின்றனால இதை வந்து நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து நான் ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு சேட் பாக்ஸ் அப்படின்றத நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு காலேஜ் படிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து நிறையவே ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அசைன்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு MBA படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒரு ப்ராஜெக்ட் டைட்டில் இது வந்து ரேண்டமாக நான் வந்து கூகுள் வெப்சைட்லேருந்து எடுத்துருக்கிறேன். அதை வந்து நான் இப்போ பேஸ்ட் பண்ணி எப்படி வந்து இந்த ப்ராஜெக்டை நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள், அதாவது ChatGPT யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் டைட்டிலை நான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராஜெக்ட் டைட்டிலில் பார்த்தீங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நான் ChatGPTயை ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ண சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ChatGPT எனக்கு அழகாக இதோட இந்த ப்ராஜெக்டோட டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை கிளியராக எனக்கு டைப் பண்ணி கொடுத்துருச்சு. அதில் என்னென்ன செக்ஷனை நான் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றதையும் அதுவே கொடுத்துருச்சு.
அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் அவுட்புட்டை நான் ஒரு எக்ஸலில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அண்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபைனலாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதோட பேஜஸ் நம்பர்ஸையும் நான் என்னால் இதுக்கு அகெயின்ஸ்டாக அப்டேட் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் அவுட்புட்டை நீங்கள் ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி ஒரு எக்ஸலில் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ப்ராஜெக்டான டேபிள் ஆஃப் கண்டென்ட் உங்களுக்கு ஆல்ரெடி கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு செக்ஷனையும் நம்ம வந்து எலாபரேட் பண்ணி இந்த ப்ராஜெக்டில் ரைட் அப் பண்ணணும். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். அதையும் வந்து நான் இந்த ChatGPTலேயே பண்ணுறேன். பாரு, இந்த ஒரு பர்டிகுலர் இதுக்கு நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் டாப்பிக்கை மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரைட் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ரைட் இன்ட்ரடக்ஷன் அப்புறம் த ப்ராஜெக்ட் அப்படின்னு மட்டும் நான் டைப் பண்ணி கொடுத்துருக்குறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ChatGPT அதனோட ரெஸ்பான்ஸை டைப் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதாவது இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷனை ChatGPT ரைட் அப் பண்ணிடுச்சு. ஸோ இதை வந்து நான் ஒரு வேர்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணி இதையும் நான் காப்பி பண்ணி என்னால் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி நான் இந்த பர்டிகுலர் டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் இருக்க ஒவ்வொரு செக்ஷனுக்கான கொஷின்ஸையும் நான் ChatGPT கிட்ட இருந்தே சேட் பண்ணி என்னால் வாங்க முடியும். அதை வந்து ஜஸ்ட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் மட்டும் பண்ணி என்னோடய ப்ராஜெக்டை என்னால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். நார்மலாக ஒரு ப்ராஜெக்டை நம்ம பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 days வந்து டைம் எடுத்துப்போம். பட் நம்ம ChatGPT மூலயமா நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்டையும் மேக்ஸிமம் 2 hours to 3 hours நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அகெயின் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ப்ராஜெக்டை கண்டிப்பாக ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்கள். ஏன்னா ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் என்ன கண்டென்ட் இருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த ப்ராஜெக்டில் ஏதாவது மைனர் கரெக்ஷன் தேவைப்படுது அப்படின்னா அதையும் நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணது தான் ரொம்பவே சரியான ஒரு விஷயமா இருக்கும்.